வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய மர்டர் இன் மொனாக்கோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு உண்மை நிகழ்வு கரெக்டாக 1999களில் ஒரு பெரிய பணக்கார ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணப்பட்ட வழக்கை தான் வந்து இங்கே கதையாக எடுத்திருக்கிறாங்க. இவர் பேர் வந்து எட்மட் சாஃப்ரா அப்படிங்கிறவர். மொனாக்கோவில் இருக்கக்கூடிய அவரோட பென்ட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்கிறாரு, கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொனாக்கோ அப்படிங்கிற ஊரை பொறுத்தளவுக்கு இங்கே பணக்காரங்க மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனாலே பயங்கர செக்யூரிட்டியாக எல்லா பணக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து ஒரு கொலை அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஒரு பயங்கர தீவிரமாக அங்கே 1999லேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அந்த விசாரணை எப்படிப்பட்ட ஒரு விசாரணையாக இருந்துச்சு, இவரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த டாக்குமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை சுவாரஸ்யமாக சொல்ல நினச்சிருக்கிறாங்க. அது ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த இறந்து போன நபரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க, எதுக்காக கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரியை ஓரளவுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவாங்கள்ல இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே, அப்படி இங்கே நிறைய பேர் பேச வராங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டிங் கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ரிஸை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம்.